Hi friends, welcome to SPS Garden. நம்ம கார்டனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ கட் பண்ணி விட்டு துளிர்லாம் வந்து புது துளிர் வரத்துக்கு நம்ம என்ன டிப்ஸ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பூலாம் செடியில் இருக்க பூலாம் கட் பண்ணோன்னா கட் பண்ணி விட்டு துளிர் வரத்துக்கு லேட் ஆகும் இல்லைங்களா, அந்த துளிர் வந்து நம்ம சீக்கிரமாக வரத்துக்கு என்ன டிப்ஸ் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு ரோஸ் ஒன்று கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இது கலரும் ரோஸ் கலரும் கலந்த மாதிரி ஒரு ரோஸ் ஒன்று இருக்குது. இதையும் கட் பண்ணிவிட்டு அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூ கட் பண்ணோம் இல்லையா, அந்த கட் பண்ண லேயரை நம்ம பூ கட் பண்ணதுலேருந்து அதுலேருந்து 1 இன்ச்சு கீழே விட்டு நம்ம இப்படி சைடில் கட் பண்ணிக்கணும். 1 இன்ச்சு விட்டு தான் கட் பண்ணணும். அதே மாதிரி இதுலேயும் 1 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு அதை வந்து 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கட் பண்ணக்குள்ளே இதுமாதிரி துளிர் வருதான்னு பார்த்துக்குங்க. இதை பாருங்கள், இந்த இதழ் இருக்கு இல்லையா, அந்த இதழ் உள்ளேருந்து இந்த இதழ் இருக்கு இல்லையா, அந்த இதழ் உள்ளேருந்து துளிர் வருது. துளிர் வந்ததுன்னா அந்த இடத்த கட் பண்ண வேண்டாம். இதுலேயும் அதே மாதிரி அந்த இதழ் கீழவே துளிர் வருது. துளிர் வந்ததுன்னா இந்த இடத்த கட் பண்ண வேண்டாம். பண்ண போகிறோம்னா பூச்செடியெலாம் பூலாம் கட் பண்ணியாச்சுல. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த செடியிலேருந்து பழுத்து போன இலையெல்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அந்த பழுத்து போன இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுல. அந்த பிறகு இதுலேருந்து துளிர் வருது. கையாலேயே இந்தமாதிரி துளிர் வரக்குள்ள துளிரை மட்டும் விட்டுட்டு இந்த இடத்த மட்டும் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து துளிர் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த செடியில் இருக்கிற இலையெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா, அதெல்லாம் பறித்து விட்டோம்னா சீக்கிரம் இன்னும் நல்ல புது துளிர் வரும். ஏன்னா அந்த துளிர் இந்த இலை இருக்கு இல்லையா, அந்த இலையில பழைய துளிர்கள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கும். பூ அதிகம் மொட்டும் வைக்காது, சீக்கிரமாக பூவும் பூக்காது. இதுக்கே நம்ம புது இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டு புது துளிர் வந்ததுன்னா அது சீக்கிரம் புது துளிர் வந்து நிறைய பூவும் மொட்டுக்களும் வைக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் இருக்கிற செடியில் இருக்கிற இலை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுறோம். இதில் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு துளிர் வருது பார்த்திங்களா, அந்த ஒரு துளிர் வருது. இந்த துளிர் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல அந்த இலையை கட் பண்ணி விட்டுலாம். இலையை கட் பண்ணி விட்ட இடத்துல திருப்பி இன்னொரு துளிர் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விடுறோம். எல்லா செடியிலையுமே இந்த மாதிரி இருக்கிற இந்த கீழே இருக்கிற பாட்டமில் இருக்கிற இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே ஒரு துளிர் வந்திருக்கு. இந்த ரோஸ் செடியில் வந்து எந்த துளிரும் புது துளிர் எதுவுமே வரலை பார்த்திங்களா. அந்த புது துளிர் வராமல் இருக்குது இல்லையா, அது வரத்துக்கான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதில் இருக்கிற எல்லா இதையும் கட் பண்ணி விட்டுக்கிட்டு இலையெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு. இது என்ன டிப்ஸ் அப்படின்றத சொல்கிறேன். இதில் வந்து இருக்கிற இலையெல்லாம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கிட்டு இதில் துளிர் வந்துட்டுருக்கு. வந்திருந்தாலும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் துளிர் வருது. வந்தாலும் நம்ம இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டால் தான் அது புது துளிர் வரும். அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து இருந்தால் போதும். இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து இருந்தால் போதும். வெள்ளை உளுந்து இல்லை. உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து வந்து முழு உளுந்தாக இருந்தாலும் போதும். இந்த கருப்பு உளுந்தை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அந்த பவுடரை தான் நம்ம வந்து செடிங்களுக்கு உரமாக கொடுக்க போகிறோம். ஏன்னா கருப்பு உளுந்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள்னால தான் நம்ம வந்து, ஏன்னா இப்போ செடி நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அது சீக்கிரம் வந்து அந்த மாதிரி இந்த கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அதுமாதிரி கட் பண்ணி விட்டது இந்த மாதிரி சீக்கிரம் புது துளிர் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த கருப்பு உளுந்து நம்ம வந்து உரமாக கொடுக்க போகிறோம். அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி நம்ம உரமாக கொடுக்க போகிறோம். அதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த நல்லா கருப்பு உளுந்த மைய அரைச்சாச்சு. அரைச்சதை ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். ஒரு கப்பில் மாற்றிட்டு இதை எப்படி உரமாக கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம உளுந்து நல்லா மைய மிக்சியில் அரைச்சாச்சு இல்லையா, அரைச்ச உளுந்தை நம்ம உரமாக கொடுக்கக்குள்ள இப்போ உரம் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், லிக்விட் ஐட்டமாக கொடுக்கல. மழை தொடர்ந்து பேஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம லிக்விட் ஐட்டமாக கொடுக்காம வெறும் உரமாக மட்டும்தான் கொடுக்குறோம். ஏன்னா மணல் அப்படியே ஈரம் இருக்குது அப்படின்றதுனால எப்பயுமே நம்ம உரம் கொடுக்கக்குள்ள மணல் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு தான் நம்ம உரம் கொடுக்கணும்.
அடிக்கடி சொல்கிறது இதுதான். தண்ணி கொடுத்தா கூட நம்ம அப்படியே தண்ணி கொடுத்துக்கலாம், ஏன்னா மணல் அது இழுத்துக்கும். உரமாக கொடுத்தோன்னா நம்ம எப்பயுமே அதை மணலை கிளறி விட்டு தான் கொடுக்கணும். நம்ம இருக்கிற செடிங்க எல்லாத்துக்குமே மணலை ஃபுல்லாக சுற்றி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு அந்த உரத்தை அப்படியே தூவி விட்டுக்கலாம். நம்ம எல்லா செடியும் கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து செடிங்களுக்கு உரம் கொடுத்துக்கலாம். நம்ம எல்லா செடியிலையும் இருக்கிற மணல் எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம உரம் கொடுத்துக்கலாம். இந்த உரத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உரத்தை செடி இருக்கு இல்லையா, செடி வேரை சுற்றி மட்டும்தான் போடணும். செடி வேரை சுற்றி போட்டு அப்படியே கொஞ்சமாக மணல் அது மேலே மட்டும் லைட்டாக களைச்சி விட்டுற வேண்டிதான். இப்படி தான் கொடுக்கணும் நம்ம உரம். நம்ம வந்து உரத்தை வந்து மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம தூவ வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு மணலை மூடிக்கலாம். இந்த உரம் வந்து எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில தான் உரம் கொடுக்கணும். எப்பயுமே நம்ம உரம் கொடுத்தோன்னா நம்ம காலையில் தான் கொடுக்கணும். காலையில் உரம் கொடுக்குறோன்னா அது காலைல ஒரு 6 to 9 நம்ம உரம் கொடுத்துடணும். உரத்தை வந்து லிக்விட் ஐட்டமாகவும் கொடுக்கலாம். லிக்விட் ஐட்டமாக கொடுக்கணும் அப்படின்னா எப்படின்னா, இந்த உளுந்து நம்ம அரைச்ச உளுந்து இருக்கு இல்லையா, அரைச்ச உளுந்து தண்ணியை நம்ம புளிக்க வைக்கணும். உளுந்தை தண்ணியில் ஊற்றி புளிக்க வச்சு 2 days கழித்து நம்ம அது வந்து தண்ணியாக அடிக்கலாம். அது வந்து நம்ம வெயில் காலத்தில் தான் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து லிக்விட் ஐட்டமாக எதையுமே கொடுக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக நம்ம உளுந்து கொடுக்குறோம். நம்ம உரம்லாம் அதனால தான் நம்ம டேரெக்டாக கொடுக்குறோம். ஏன்னா மழை காலம் இல்லை, அப்படி சப்போஸ் உங்கள் வீட்டில் மழைலாம் உங்கள் ஊரில் மழை பெய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை லிக்விட் ஐட்டமாக 2 days வச்சு புளிக்க வச்சுருந்து நீங்கள் அந்த தண்ணியை கொடுக்கலாம் செடிங்களுக்கு. இந்த கருப்பு உளுந்து நல்ல ஒரு உரம். ஆனால் வெள்ளை உளுந்தை பயன்படுத்தக்கூடாது, வெறும் கருப்பு உளுந்து மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கிற செடிங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இந்த உரம் கொடுத்தாச்சு. இது வந்து வெறும் கருப்பு உளுந்தை வச்சு நம்ம புது துளிர் வர வைக்கிறது எப்படி அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த கருப்பு உளுந்தை வச்சு பார்த்தோம். இது வந்து ஒரு நல்ல உரம். இது கண்டிப்பாக இதை பயன்படுத்தினீங்கன்னா, இந்த டிப்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் செடியில் நல்ல ஒரு ரிசல்ட்டு, புது துளிர் வந்து நிறைய முட்டுக்கள் வைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொன்னேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.